மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் செயல்பட்டு வரும் கால்நடை நோய் குறியியல் துறையின் சிறப்பம்சங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து அத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் பழனிவேல் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தொழில்நுட்ப முறையில் முந்திரி சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் அனுமத்தம்பட்டி கிராம வேளாண்மையாளர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் செயல்பட்டு வரும் கால்நடை விரிவாக்க கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நவீன காலத்தில் தொழில்நுட்பத்துடன் கூடிய வேளாண் சாகுபடி முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான வேளாண்மையாளர்கள் இம்முறைகளை பின்பற்றி பொருளாதார ரீதியில் பயனடைந்துள்ளனர். அந்த வகையில் தொழில்நுட்ப முறையில் முந்திரி சாகுபடி செய்து பலன் பெற்றுள்ள தேனி மாவட்டம் அனுமத்தம்பட்டி கிராம வேளாண்மையாளர் திரு பா நவநீத கிருஷ்ணன் அவர்களை சந்தித்த போது இந்த கொட்டை முந்திரி வச்சு இப்போ 2005 வச்சதுங்க, 12 வருஷம் ஆகுது. இதே மாதிரி ஜூன் மாதம் மழை பெய்கிற போது இதை கண்டா வாங்கி வச்சது. இப்போ எங்களுக்கு அங்கேருந்து வெளியே விருத்தாச்சலத்துலேருந்து கன்று கொண்டு வந்து இங்கே சப்ளை பண்ணாங்க தோட்டக்கலை துறை மூலமாக. அவங்க ஒரு கன்று கொடுத்து கண்ணுக்கு குழி வெட்டுறதுக்கெல்லாம் மானியமாக கொடுத்து எங்களை போட வச்சு ஒரு 3 வருஷத்துக்கு அதிலிருந்து ஈல்டு வரவிடாத அளவுக்கு ஒரு மரத்தை ஒரு சேஃபாக வச்சு கட்டிங் பண்ணி இது மாதிரி முறையாக வளர்க்கணும்னு சொல்லினாங்க. அது மாதிரி வச்சு வளர்த்தங்க. இப்போ ஒரு 12 வருஷமாக தொடர்ந்து இதில் மகசூல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. 25 அடிக்கு ஒன்று கண்டு வச்சங்க. இது இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு கவாத் வெட்டுற முறையாக கையாண்டு இப்போ அந்த அடியில் இருக்க மரங்கள்லாம் ஒரு இருக்குது, கொஞ்சம் நீளமாக போகிறது வர்றதெல்லாம் ஒரு சேஃபாக கரெக்ட் பண்ணி கவாத் பண்ணி வெட்டி பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ 12 வருஷம் ஆனதுனால இப்போ முழு ஈல்டு எங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு மரத்துலேருந்து ஒரு 10 கிலோவிலேருந்து 20 கிலோ வரைக்கும் அதில் மகசூல் கிடைக்குதுங்க. இப்போ விலைவாசிங்கிறது மற்ற விவசாயத்தோடு இது ஒப்பிடையிலேயே எங்களுக்கு ஒரு வருஷத்தில் 6 மாதம் இதில் மகசூல் கிடைக்குது. 6 மாதத்துக்கு இதில் பெரிய அளவில் வேலை இல்லை. இயற்கை உரமாக கெடை வைக்கிறோம், ஆட்டுக்கடை, மாட்டு எருவு அடிக்கிறோம், உழவு பருவங்கண்டு அடிச்சுக்கிறோங்க. இது இல்லாமல் இந்த புது தொழில்நுட்பமாக இப்போ இந்த தேயிலை கொசுக்கெல்லாம் இந்த பெவியானா அப்படின்ற ஒரு மருந்தை சிபாரிசு பண்ணாங்க.
இப்போ நமக்கு காமாட்சிபுரம் சென்டெக் இதிலிருந்து நமக்கு அடிக்கடி ட்ரைனிங் கூப்பிட்டு போனாங்க, வெளியில் டூரெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அதில் சில தொழில்நுட்பங்களை சொல்லி அதுபடியாக நாங்கள் பண்ணிக்கிருக்கோம். ஈரத்தில் ரசாயன உரங்களும் போடுறோம். இலைவழியாக ஆல்-19 மல்டிகே இந்த மாதிரி அந்த பருவத்துக்கு எது எது எப்போ வேணுமோ அதுகளை பார்த்து அடிச்சுக்கிட்டுருக்குங்க. இது பருவம் கண்டு உழுகிறது, பூத்தோடனே அது பிறகு நம்ம அந்த எங்களுக்கான வேலைகள் அந்த மருந்தடிக்கிறது, உர வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிறகு பூரா மகசூல் எடுக்கிறது தான் எங்களுக்கு வேலை. இப்போ எங்களுக்கு இந்த மகசூல் எடுத்து வரையில் தேனியிலிருந்து ஒரு வியாபாரி 2-3 வியாபாரி இருக்காங்க. அவங்களில் யார் ரேட் கூட கேட்குறாங்களோ அவங்களுக்கு போடுவோம் சார். ரேட்டு கம்மியாக வரையில் கம்பத்தில் எங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குங்க. அங்கே போய் நாங்கள் இந்த சிட்டா அதுகளை கொடுத்துட்டோம்னாக்க எங்கள் பொருளை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு மார்க்கெட் மதிப்பிலேருந்து 75% எங்களுக்கு கையில் ரொக்கமாக கொடுத்துட்றாங்க. ஒரு 15 நாளைக்கு கூட இன்ட்ரெஸ்ட்டு கிடையாதுங்க. 15 நாளைக்கு பிறகு ஒரு 100க்கு வருஷத்துக்கு 5% தான் எங்களுக்கு வட்டி. அது ஒரு பெரிய சலுகை. விலைவாசி கூடனோடனே எங்களுக்கு விலையை கேட்குறாங்க. இன்னும் விலை இருக்குது உங்களுக்கு போடலாமான்னு கேட்குறாங்க. போடுங்க சார்ன்னு சொன்னால் போட்டுடலாங்க. எங்களுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அலோட் பண்ணுறாங்க. இதே இந்த கொட்டமுத்தியை பொறுத்தளவில் 1 வருஷத்துக்கு கூட வைக்கலாம். அது இப்போ பாதிப்பு இருக்காது. அது அங்கே அந்த சலுகை இல்லை. 6 மாதத்துக்குள்ளே அதை மாற்றணுங்கிறதோடு சொல்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இது தாங்கக்கூடிய பொருள்னால 1 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாங்கிறது வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் நவநீத கிருஷ்ணன் அவர்களை 9994264339 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் செயல்பட்டு வரும் கால்நடை விரிவாக்க கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது கடந்த 2011ஆம் ஆண்டு இங்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 3வது கல்லூரியாக நிறுவப்பட்டது. இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியாக 17 துறைகள் இங்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த துறைகள் அனைத்திலுமே கால்நடை விரிவாக்க கல்வித்துறையானது கிராமப்புற மக்களிடையே மிகுந்த வரவேற்பையும் பல்வேறு தொழில்நுட்பங்களை எடுத்துச் செல்வதில் மிக முக்கியமான பங்காற்றுகின்றது. இந்த கல்வித்துறையை பொறுத்தமட்டில் 3 வகையான செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது. கல்வித்துறை என்றாலே மாணவர்களுக்கு கல்வி அறிவை புகட்டுவது ஒன்று. அடுத்ததாக வேளாண் பெருமக்களின் விருப்பத்துக்கு இணங்க ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு செயல்படுத்துவது இரண்டாவது. மூன்றாவதாக இந்த ஆராய்ச்சி திட்டத்தின் பயன்பாடுகள் பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பங்களை கிராமப்புற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இந்த விரிவாக்க பணிகள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த கல்வி அறிவை பொறுத்தமட்டில் 5 ஆண்டு காலமாக மாணவர்கள் இங்கு படித்து வெளியில் வந்து ஒரு கால்நடை மருத்துவர்களாக பணிபுரிகிறார்கள். இந்த கால்நடை மருத்துவர்களாக பணிபுரிகிற காலகட்டத்தில் இந்த 5 ஆண்டுகளில் 3ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய 5வது மற்றும் 6வது செமஸ்டர்களில் இந்த கால்நடை விரிவாக்க கல்வித்துறையானது அவர்களுக்கு ஒரு கல்வி அறிவை புகட்டுகின்றது. இதை தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு இறுதி ஆண்டு காலகட்டத்தில் அதாவது 9வது செமஸ்டரிலும் இந்த கல்வித்துறையானது கல்வி அறிவை புகட்டுகின்றது. இது மட்டுமல்லாது கிராமப்புற மக்களின் தேவைகளுக்கு அதிகமாக உணர்ந்து ஸ்டடி சர்க்கிள் அப்படிம்போம் கல்வி அறிவில் வாழ்வாதாரத்தை பயிற்றுவிக்கும் ஒரு மையமாகவும் இந்த கால்நடை விரிவாக்க கல்வித்துறை செயல்பட்டு கொண்டு வருகிறது. அடுத்ததாக ஆராய்ச்சி திட்டங்களை பொறுத்தளவில் கிராமப்புறங்களில் ஏற்படக்கூடிய தேவைகளை அதாவது விவசாயினுடைய தேவைகளை அறிந்து பல்வேறு திட்டங்களை இந்த கல்வித்துறை செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. முதலாவதாக 2013-14ஆம் ஆண்டுகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒரு ஆராய்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டது. இது எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் ஒரு உயர்ந்த தொழில்நுட்பமான தான்வாஸ் தாது உப்பு கலவையை பிரபலப்படுத்தும் திட்டம். நபார்டு வங்கி நிதியுதவியுடன் 4 லட்சம் ரூபாய் இந்த திட்டத்திற்காக நிதியுதவி வழங்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 கிராமங்களை தேர்வு செய்து ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் 6 கிலோ வீதம் 500 பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் பயனாக அவர்களுடைய கறவை மாடு உற்பத்தியான பாலில் அதிகளவு பால் உற்பத்தியும் கொழுப்புச்சத்தும் இருப்பதாக கண்டறியப்பட்டு
இந்த திட்டமானது தமிழகம் முழுவதிலும் விரிவுபடுத்தப்பட்டு இன்றைய காலகட்டத்தில் தமிழக அரசினுடைய நிதியுதவியுடன் அனைத்து கால்நடை மருத்துவமனைகளின் மூலமாக விவசாயிகளுக்கு தான்வாஸ் தாதுப்பு கலவை இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது என்பது இந்த திட்டத்தினுடைய பயனாக அமைந்தது. அடுத்ததாக இப்போது வறட்சி நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தீவன பற்றாக்குறை, குறிப்பாக பசுந்தீவனத்துடைய பற்றாக்குறை குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அசோலா உற்பத்தியை பிரபலப்படுத்தும் திட்டமானது வடிவமைக்கப்பட்டு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பைலட் திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்களுக்கு இந்த அசோலா உற்பத்தி பற்றிய செயல்முறை விளக்க பாடங்கள் நடத்தப்பட்டது. இதனுடைய தொடர்ச்சியாக அசோலாவை பொறுத்தமட்டில் புண்ணாக்கில் இருக்கக்கூடிய சத்தான புரதச்சத்துக்கு நிகரான சத்து இந்த அசோலா தீவனத்தில் இருப்பதன் காரணமாக, அதாவது 20லிருந்து 22% சத்துக்கள் புரதச்சத்து இருக்கின்றது. இந்த புரதச்சத்தானது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் உறுதுணையாக செயல்படுவதனால் இதை குறைந்த செலவில் குறைந்த இடத்தில் மக்களும் இதை பயன்பெற்று, அதாவது செயல்முறை விளக்கங்களாக பன்றி அவங்களுடைய மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தீவனமாக கொடுத்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றனர். அடுத்ததாக கால்நடை துறையிலே கரை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, அடுத்ததாக கோழி வளர்ப்பு மிகவும் சிறந்த தொழிலாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த கோழி வளர்ப்பில் ஏற்படக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் வெள்ளைக்கழிச்சல் நோய் என்ற ஒரு நோயானது. ஸோ இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கான தடுப்பு மருந்தை பிறந்த குஞ்சுகளுக்கு, அதாவது 5லிருந்து 7வது நாள் ஒரு சொட்டு மருந்தாக கொடுக்க வேண்டும். 28வது நாள் அந்த ஆர்டிவி லசோட்டாவை தண்ணீரில் கலந்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக 2வது மாத காலவில் ரெக்கைக்கு கீழே ஆர்டிவிகே என்ற ஒரு இன்ஜெக்ஷனை கொடுக்க வேண்டும். இந்த 3 கால அளவையும் மக்கள் மனதில் கொள்ள தவறிவிடுவதன் காரணமாக இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கின்றது. இதை நிவர்த்தி செய்வதற்காக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமானது குருணை வடிவ தடுப்பு மருந்தை ஒன்று தயாரித்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை ஒரு மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு திட்டத்தையும் இங்கு வெற்றிகரமாக செயல்படுத்தி இந்த கல்வித்துறை வாயிலாக செயல்படுத்தினோம். அடுத்ததாக இந்த முறைகளில் இன்றைய காலகட்டத்தில் அனைத்து வகையாமே டிஜிட்டல் முறையில் போகக்கூடிய காலகட்டத்தில், உதாரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் ஆடு வளர்ப்பவர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற காரணமாக இந்த கால்நடை விரிவாக்க கல்வித்துறையானது கால்நடை துறையில், அதாவது ஆடு வளர்ப்பு துறையில் மொபைல் ஆப், அதாவது மொபைல் செயலியை உருவாக்கக்கூடிய திட்டம் நபார்டு திட்டத்தின் வாயிலாக வடிவமைக்கப்பட்டு 6 லட்சத்து அளவில் நிதியுதவி வழங்கியுள்ளது. அது இப்போது செயல்படுத்த மிகவும் முன்முனைப்புடன் இந்த கல்வித்துறையானது செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த துறையினுடைய அடுத்த பங்களிப்பாக கிராமப்புற மக்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நமது கல்லூரியின் மூலமாக 2 கிராம தத்தெடுப்பு திட்டத்தின் கீழாக மானூர் ஒன்றியத்தில் 2 கிராமங்களை தத்தெடுத்துள்ளது. ஒன்று களக்குடி என்ற கிராமம், அடுத்ததாக நமது துலுக்கர்குளம் என்ற கிராமம். இந்த தத்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் கால்நடை பணிகளை தவிர மனிதர்களுக்கு ஏற்ற, அதாவது மனிதர்களுடைய நலனை பேணி காக்க வேண்டும் என்ற சூழ்நிலை கருத்தை மையமாக கொண்டு அவர்களுக்கு இரத்த தான முகாம்கள், கண் மருத்துவ சிகிச்சைகள், பல் மருத்துவ சிகிச்சைகள், அந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து கொள்வது, அடுத்ததாக ஒரு ஏடிஎம் இல்லை என்றால் அந்த கிராமத்தில் ஏடிஎம் உருவாக்குவது, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்களை சீர் செய்து கொடுப்பது, இந்த மாதிரியான கிராம தத்தெடுப்பு திட்டங்களை, பல்வேறு பணிகளை இந்த கால்நடை விரிவாக்க கல்வித்துறை மூலமாக நடைபெற்று வருகின்றது. அனைத்து வேளாண் பெருமக்களும் பயிற்சிகள் பெறுவதற்கு, ஆலோசனைகள் பெறுவதற்கு இந்த திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அமைந்துள்ள கால்நடை விரிவாக்க கல்வித்துறையை தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொண்டு வாழ்வில் வெற்றி பெற்று வளம் பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவல்கள் பெற டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்களை 8664289882 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும்.
சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்சமாக 1945 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2096 ரூபாய்க்கும், மதுரையில் 2300 ரூபாயிலிருந்து 2400 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி அறந்தாங்கியில் குறைந்தபட்சமாக 1425 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், தேவக்கோட்டையில் 1900 ரூபாயிலிருந்து 2100 ரூபாய்க்கும், நெல் கோ 43 உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், வேலூரில் 1470 ரூபாயிலிருந்து 1853 ரூபாய்க்கும், கேழ்வரகு சங்கராபுரத்தில் குறைந்தபட்சமாக 2089 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2356 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் 2320 ரூபாயிலிருந்து 2753 ரூபாய்க்கும், காராமணி திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக 3789 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5089 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 4550 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் அரியலூரில் குறைந்தபட்சமாக 5500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6100 ரூபாய்க்கும், பரமக்குடியில் 18000 ரூபாயிலிருந்து 20500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 68 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 85 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 19 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டொன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 30 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 8 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 150 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழி கொண்டைப்பூ 1 கிலோ 70 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வேளாண்மையாளர்கள் நன்மை அடையும் வகையில் பல்வேறு சிறப்பான செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது.
அந்த வகையில் இக்கல்லூரியில் செயல்பட்டு வரும் கால்நடை நோய்க்குறியியல் துறையின் சிறப்பம்சங்களையும் சாதனைகளையும் விளக்குகிறார் அத்துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் என் பழனிவேல் அவர்கள். கால்நடை நோய்க்குறியியல் துறை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஒரு முக்கிய துறையாகும். இதன் முக்கிய பணிகளாக மாணவர்களுக்கு கால்நடை நோய்க்குறியியல் துறையை கல்வியை போதித்தல், கால்நடைகளில் நோய்களை கண்டறிதல், பிற கால்நடைகளுக்கு நோய் வராமல் தடுத்தல், ஆய்வக நோய்க்குறியியல் பரிசோதனை செய்தல், இறப்பரிசோதனை மூலம் நோய் கண்டறிதல் ஆகிய முக்கிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த கால்நடை நோய்க்குறியியல் துறையின் சிறப்பு அம்சங்களும் சாதனைகளான முதல் சிறப்பம்சமான இறப்பரிசோதனை மூலம் கால்நடைகளில் நோய்களை கண்டறிதல். இந்த இறப்பரிசோதனை என்பது இறந்த கால்நடை செல்லப்பிராணிகள் மற்றும் கோழிகளை அறுத்து அதில் என்ன விதமான நோய்க்குறியியல் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்று அறியப்பட்டு அதை பண்ணையாளர்களுக்கு கூறப்பட்டு தக்க ஆலோசனை வழங்கப்பட்டு வருகின்றது. இதுவரை 521 இறந்த கால்நடை கோழிகளை இறப்பரிசோதனை செய்து அதன் மூலம் பண்ணையாளர்களுக்கு கால்நடை நோய் வராமல் தடுப்பதற்கு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வனவிலங்குகளில் குறிப்பாக புள்ளிமான், சிறுத்தை, கூடைக்கடாய் என்னும் நாரைப்பறவை, மயில், ஆஸ்திரேலிய கிளி மற்றும் திமிங்கலம் ஆகியவற்றில் இறந்ததற்கான நோய் காரணத்தையும் கண்டறிந்துள்ளது. குறிப்பாக கால்நடைகளில் ஆட்டுக்கொள்ளை நோய், ஆட்டு அம்மை நோய், மைக்கோபிளாஸ்மோசிஸ், அனபிளாஸ்மோசிஸ் என்ற ஓரணு ஒட்டுண்ணி நோய் ஆகியவற்றையும் கண்டறிந்துள்ளது. கோழிகளில் கோழி காலரா, ராணிக்கட்டு நோய், இரத்த கழிச்சல் நோய், கோலிபேசிலோசிஸ், மேரக்ஸ் நோய், லிம்பார்டு லூக்கோசிஸ், வைட்டமின் ஏ உயிர்ச்சத்து குறைவு நோய் ஆகியவற்றையும் கண்டறிந்துள்ளது. இரண்டாவது சிறப்பம்சமாக திசு நுண்ணமைப்பு நோய்க்குறியியல் பரிசோதனை. இந்த திசு நுண்ணமைப்பு நோய்க்குறியியல் பரிசோதனை என்பது இறந்த கால்நடை மற்றும் அறுவை சிகிச்சை செய்து எடுக்கப்பட்ட திசு மாதிரிகளை பரிசோதித்து ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் மூலம் என்ன நோய் காரணி அந்த திசுக்களில் உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை இத்துறையில் 2113 திசு மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான நோய்க்குறியியல் காரணிகளையும் நோய் காரணத்தையும் கண்டறிந்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்ட மாதிரிகளில் ஆட்டம்மை நோய், ஆட்டுக்கொள்ளை நோய் மற்றும் வாத்து பிளேக் என்ற நோயினை கண்டறிந்துள்ளது. மூன்றாவது சிறப்பம்சமாக உடல் அணு அமைப்பியல் சோதனை. உடல் அணு அமைப்புகள் சோதனை என்பது கால்நடைகளில் திடீரென ஏற்படும் வீக்கம், கட்டி ஆகியவற்றிலிருந்து செல்களை சேகரித்து அதன் மூலம் நுண்ணுயிர்களால் பரவும் சீழ்கட்டி மற்றும் பரவாத புற்றுநோய்களை கண்டறிந்துள்ளது. நான்காவது சிறப்பம்சமாக ஆய்வக நோய்க்குறியியல் பரிசோதனை. கால்நடைகள் திடீரென்று நோய்வாய்ப்பட்டால் அவற்றிலிருந்து இரத்தம், ஊனீர், சாணம், சிறுநீர், சளி, பிற திரவங்கள், சீர்திரவங்கள் ஆகியவற்றை சேகரித்து அதிலிருந்து என்ன நோய் தாக்கியுள்ளது என்பதையும் கண்டறிந்துள்ளது. இதுவரை 2337 மாதிரிகளை பரிசோதனை செய்து அதன் மூலம் இரத்தத்தில் அனபிளாஸ்மோசிஸ் என்ற நோய், தைலீரியோசிஸ் என்ற ஒட்டுண்ணி காய்ச்சல், பெபிசியோசிஸ், கல்லீரல் சிதைவு, சிறுநீரக சிதைவு, மேலும் இருதய புழுவின் இளம் பைலேரியா புழு, சட்டேரியா எனப்படும் அக ஒட்டுண்ணியின் இளம் பைலேரியா புழு ஆகியவற்றை கண்டறிந்துள்ளது. மிக முக்கியமாக போன வருடம் இந்திய மயில்களில் மிகவும் அரிதான ஓரணு ஒட்டுண்ணியான
ஹீமோப்ரோட்டியஸ் ரிலே என்ற ஒட்டுண்ணி தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலம் அந்த மயிலுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிவிட்டது. அதனை கண்டறிந்து அதற்கு தக்க ஆலோசனை வழங்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஹீமோப்ரோட்டியஸ் ரிலே என்ற ஓரணு ஒட்டுண்ணி கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்த சிறப்பம்சமாக கால்நடை மருத்துவ முகாம்களில் உடனடி பரிசோதனை. பல்வேறு ஊர்களில் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நடைபெற்ற கால்நடை மருத்துவ முகாம்களில் உடனடியாக கால்நடைகளில் இருந்து இரத்தம், சாணம், தோல் மாதிரிகள், சிறுநீர், சளி, சீர்திரவம் ஆகியவற்றை அங்கேயே பரிசோதனை செய்து அவற்றின் மூலம் என்ன நோய் காரணி இருக்கிறது என்று அங்கேயே கண்டுபிடித்து அதற்கு தகுந்த சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக நோய் புலனாய்வு சிறப்பம்சம். இதுவரை இந்த கால்நடை நோய்க்குறியியல் துறை 43 நோய் புலனாய்வு செய்து அவற்றின் மூலம் என்ன நோய் அந்த கால்நடைகளை தாக்கியுள்ளது என்று அறியப்பட்டு தக்க ஆலோசனையை பண்ணையாளர்களுக்கும் கோழி பண்ணையாளர்களுக்கும் கூறப்பட்டது. மேலும் நோய் கிளர்ச்சி ஏற்பட்டால் அங்கேயே சென்று இறந்த கால்நடைகளை இறப்பரிசோதனை செய்து அந்த நோய் காரணியையும் கண்டறிந்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இது குறிப்பாக இந்த திருநெல்வேலி மற்றும் பிற மாவட்டங்களில் ஆட்டுக்கொள்ளை நோய், வாத்து பிளேக் நோய், ஆட்டு அம்மை நோய் ஆகிய நோய்கள் கண்டறிந்து அதற்கு தக்க ஆலோசனையும் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வெறிநோய் பரிசோதனை. வெறிநோய் என்பது ஒரு வகை நச்சுயிரியால் நாய்களை அதிகமாக தாக்குகின்றன. அந்த நாய்கள் பிற கால்நடைகளை வெறிநோய் கொண்டிருக்கும் போது கடிக்கும் பொழுது அந்த கால்நடைகளுக்கும் பரவுகின்றன. இதுவரை இந்த கால்நடை நோய்க்குரிய துறையில் ஆடு, மாடு, நாய்கள் இறந்த கால்நடைகளிலிருந்து மூளை திசுக்களை சேகரித்து அதை ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் மூலம் வெறிநோய் இருப்பது என்பதை கண்டறிந்து அதனை அந்த பண்ணையாளர்களுக்கும் செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கும் கூறப்பட்டு தகுந்த உயிர்காக்கும் தடுப்பூசியை போட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த வெறிநோய் மனிதர்களுக்கு பரவக்கூடியது. ஆகவே இந்த வெறிநோய் பரிசோதனை இதுவரை இந்த கால்நடை நோய்க்குறிகள் துறையில் 7 கால்நடைகளில் இருப்பதாக கண்டறிந்துள்ளது. இறுதியாக கால்நடை மருத்துவம் பயிலும் மாணாக்கர்களுக்கு கால்நடை நோய்க்குறியியல் கல்வி போதிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் எதிர்காலத்தில் கால்நடை நோய்களை கண்டறிதல் மற்றும் புற்றுநோய்கள் கண்டறிதல் பற்றிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் பழனிவேல் அவர்களை 9445123449 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஒன்று 6/2017 வியாழக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்து யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்த்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் கிராம வேளாண்மையாளர் திரு எஸ் மகாதேவன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் நெல், வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் கால்நடை வளர்ப்பில் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி பொன்னுசாமி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.